الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்தை குறித்து முன் அறிவிப்பு செய்தது போல் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னதான் முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு நகரத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் அவர்கள் ஷஹாதத் என்கிற மரணத்தை தான் அடைந்தார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு மிக உண்மையாக நிகழ்ந்தது என்பதை நாம் பார்த்தோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல சஹாபாவுடைய மௌத்தை குறித்து, அதே போல சில காஃபிர்களுடைய மரணத்தை குறித்தும் முன்னறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்தும் வரும். நாம் ஏற்கனவே ஒரு ஹதீஸை சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் பின் ஹத்தாப், உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் உஹது மலையில் அமர்ந்திருந்த பொழுது உஹது மலை ஆடியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிக்காலால் அந்த மலையை அடித்து சொன்னார்கள், உஸ்புத் உஹுத் ஃபஇன்னமா அலைக நபியுன் வஸித்தீகுன் வஷஹீதான், இரண்டு ஷஹீதுகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் ஹத்தாப் அவர்களையும் உஸ்மான் பின் அஃபானையும் ஷஹீத் என்று சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் பின் அஃபானுக்கு வரவிருக்கும் இந்த சோதனையை குறித்து சுட்டி காட்டினார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும் இடத்திலே இரண்டு கால்களையும் ஆடையை உயர்த்தி இரண்டு கால்களையும் அந்த தண்ணீரில் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிலாக்ஸாக உட்கார்ந்து இருக்கிறார். அந்த தோட்டத்தில் வாட்ச்மேன் போல் என்ன செய்தார்கள், அபு மூசா அல் அஷ்அரி என்கிற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காவல் காக்கும் விதத்திலே வாட்ச்மேன் போல் அந்த தோட்டத்தின் வாசலில் நின்று விட்டார், கதவிலே. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்று தேடிக்கொண்டே ரசூலை சந்திப்பதற்காக சஹாபா பெருமக்களுக்கு ரசூலோடு நேரம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் உடனே தேடி என்ன செய்வார்கள், ரசூலை தேடி வருவார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அபூபக்கர் வந்தார்கள். வந்து அந்த தோட்டத்தின் வாசலை தட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காமலே வாசலில் காவல் காத்துக்கு நின்று கொண்டிருந்த அபு மூசா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இஃப்தஹ் லஹுல் பாப் வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, வந்தவருக்காக கதவை திறந்து உள்ளே வர அனுமதி தாரும், மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நற்செய்தி கூறும் என்று சொன்னார்கள். வாசலை திறந்தால் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொர்க்கத்தின் நற்செய்தி கூறினார் என்று சொன்னதும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே வந்தார்கள். எங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரில் இரு கால்களை விட்டு அமர்ந்திருந்தார்களோ அதே இடத்தில் ரசூலுக்கு அருகாமையில் அவர்களும் அதே போல் இரு கால்களை தண்ணீரில் விட்டு அமர்ந்து விட்டார். சிறிது நேரம் கழித்து இரண்டாவதாக யாரோ கதவு தட்டினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது யார் என்று பார்க்காமலே வஹீயின் அடிப்படையில் அபு மூசாவை பார்த்து சொன்னார்கள், இஃப்தஹ் லஹுல் பாப் வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, இந்த நபருக்கும் கதவை திறந்து உள்ளே வர அனுமதி தாரும், மேலும் சொர்க்கத்தின் நற்செய்தி கூறும் என்று சொன்னார்கள். கதவை திறந்து பார்த்தால் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ரசூல் சொன்னது போல் அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு உமர் பின் ஹத்தாபுக்கும் சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்ல உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லி அபூபக்கருக்கு அருகில் வந்து அவரும் அதே போல் அமர்ந்து விட்டார். மூன்றாவதாக யாரோ கதவு தட்டினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தஹ் லஹுல் பாப் வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah அலா பல்வா துஸீபு, வந்தவருக்கு கதவை திறந்து உள்ளே வர அனுமதி தாரும், மேலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வர இருக்கிறது, அந்த சோதனையில் அவர்கள் பொறுமையாக இருப்பார், அதற்கு பதிலாக அதற்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நற்செய்தி கூறும் என்று சொன்னார்கள். கதவை திறந்து பார்த்தால் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் அபு மூசா அல் அஷ்அரி உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வர இருக்கிறது,
அந்த சோதனைக்கு பதிலாக, அதாவது அந்த சோதனையில் நீங்கள் பொறுமையோடு இருப்பீர்கள், அந்த பொறுமைக்கு பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொன்னார் என்று சொன்னதும் அந்த நற்செய்திக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார். சோதனை வருவதாக ரசூல் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களே, அதற்கு வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ் தான் அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்று சொல்லி உள்ளே வந்தார்கள். உமர் பின் ஹத்தாபுக்கு அருகில் உட்கார்வதற்கு இடம் இருந்திருக்கவில்லை, வேறு இடத்தில் போய் அவர்கள் அமர்ந்து விட்டார் என்று சஹீஹ் புகாரியுடைய ஒரு ஹதீஸில் இந்த தகவல் வருகிறது. ஆக அம்னானவர்கள் இப்படி உஸ்மான் பின் அஃபான் ஷஹீதாக்கப்படுவார், அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சோதனை வர இருக்கிறது என்று ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். அந்த சோதனை எப்படி வந்தது என்று பார்த்தால், உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பிறகு, அவர்களுடைய ஷஹாதத்துக்கு பிறகு, அந்த நேரத்தில் சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்களில் யார் உயிரோடு இருந்தார்களோ, அதில் ஏற்கனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இப்போது இரண்டாவதாக உமர் பின் ஹத்தாபும் அந்த 10 நபர்கள் ஒருவர், அவரும் ஷஹீதாகி விட்டார். அதே போல உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் 10 சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட அஷரை முபஷரா என்று சொல்வோமே, அந்த சஹாபாக்களில் அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ஒரு தொற்று நோய் ஷாம் நாட்டில் பரவிய பொழுது அந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு அவர்களும் வஃபாத்தாகி விட்டார். ஆக 10 சஹாபாக்களில் 3 பேர் வஃபாத்தாகி விட்டார்கள். இப்போது 7 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த 7 பேரில் சயீத் பின் ஸைத் என்கிற ஒரு சஹாபி, அவர் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருங்கிய உறவினர். ஆக உமர் பின் ஹத்தாப் காயங்களோடு 2 நாட்கள் 3 நாட்கள் உயிரோடு இருந்ததாக நாம் சொன்னோமே, அந்த இடைப்பட்ட நாட்கள் என்ன செய்தார்கள், இந்த 7 நபர்களில் தன்னுடைய நெருங்கிய உறவினராகிய சயீதுடைய பெயரை விட்டுவிட்டு உறவினரை உள்ளே கொண்டு வரக்கூடாது என்பதற்காக மிஞ்சிருந்த 6 சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாவுடைய பெயரை சொல்லி சொன்னார்கள். நான் இறந்த பிறகு இந்த 6 பேர் ஆலோசனை செய்து தனக்கு மத்தியில் இருந்த இந்த 6 நபர்களில் ஒருவரை என்ன செய்ய வேண்டும், அடுத்த ஹலீஃபாவாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இவர்கள்தான் நபிகள் நாயகம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பொழுது, வஃபாத் அடைந்த பொழுது அவர்களால் பொருந்தி கொண்ட மக்களாக இவர்கள் இருந்தார்கள். ஆக இந்த மக்களில் ஒருவர் தான் அடுத்த ஹலீஃபா வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார். ஆக அந்த 6 நபர்களில் உஸ்மான் பின் அஃபான், அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த இருவரை தவிர மற்ற 4 பேர், தல்ஹா, ஜுபைர், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், இன்னொரு சஹாபி, அவர்கள் என்ன செய்தார்கள், எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம். சாத் பின் அபி வக்காஸ், அந்த 4 பேரும் எனக்கு இந்த பொறுப்பு எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி விலகிவிட்டார்கள். இப்போது உஸ்மான் பின் அஃபானா அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு பேச்சு இருக்க, அவர்களெல்லாம் ஆலோசனை செய்து இறுதியாக உஸ்மான் பின் அஃபான் தான் அடுத்த ஹலீஃபா என்று அறிவித்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த விஷயத்தில் எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது, பகையும் கிடையாது, கோபமும் கிடையாது. உஸ்மான் பின் அஃபான் தான் அலியை விட சிறந்தவர் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரியும், அதை அவர்கள் ஒப்புக்கொள்வார். ஆக 3வது ஹலீஃபாவாக உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய ஆட்சி 12 வருடங்கள், உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சியை விட அதிகம், 12 வருடங்கள். இவர்கள் செய்த ஆட்சி உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சியை விட குறைந்தது என்று கூட சொல்ல முடியாது. மிக சிறப்பான ஒரு ஆட்சி, மிக சிறப்பான ஆட்சி. இவர்களுடைய ஆட்சி காலத்திலும் ஈரான் நாட்டின் இன்னும் பல பகுதிகள் இருந்தது என்று நாம் சொன்னோமே, கசாக்கிஸ்தான் போன்ற பகுதிகள், அந்த காலத்தில் அதை மாவரா உன் நஹர் அல்லது ஹுராசான் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பகுதிகள் எல்லாம் உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்தில் தான் கைப்பற்றப்பட்டது. அதே போல எகிப்து வரை உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சியில் முஸ்லிம்கள் பல பகுதிகளை கைப்பற்றினார்கள். எகிப்தை தாண்டி ஆப்பிரிக்கா கண்டத்தின் இன்னும் பல நாடுகளை உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்தில் தான் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். ஆக உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்திலும் பல நாடுகள் கைப்பற்றப்பட்டன, பல நாடுகளுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்தது. இது மட்டுமல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் முதலாக கடற்படை என்பது உருவாக்கப்பட்டது. உமருடைய ஆட்சி காலத்திலேயே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் ஹத்தாபிடம் கேட்டார்கள், கடற்படை ஒன்றை உருவாக்கலாமே, தரை வழியாக போய் படையெடுத்து போய் சண்டையிடுகிறோம், போர் புரிகிறோம், கடல் வழியாகவும் போகக்கூடிய ஒரு படையை நாம் உருவாக்கினால்தான் கடல் வழியாக எதிரிகள் வரக்கூடிய அந்த பிரச்சனையை நாம் என்ன செய்ய வேண்டும், சமாளிக்க முடியும், அந்த அபாயத்தை தடுக்க முடியும் என்று ஆலோசனை தந்தார்கள். ஆனால் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம். கடற்படை உருவாக்கப்பட்டு ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தால்
ஒரேடியாக அத்தனை பேரும் கடலில் மூழ்கி விடுவார்களே என்ற அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் அனுமதியை தரவில்லை. உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி வந்தபோது அப்போது ஷாம் நாட்டுக்கு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தாம் கவர்னராக இருக்கிறார், ஒட்டுமொத்த ஷாம் நாட்டுக்கு. அவர்கள் மீண்டும் 3வது ஹலீஃபாவிடம் இந்த அனுமதி கேட்க அவர்கள் தைரியமாக என்ன செய்தார்கள், சரி என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்து கடற்படை உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலெல்லாம் முஸ்லிம்களிடத்திலே 1500 ஏறக்குறைய 1500 2000 வரை கப்பல்கள் இருந்தன. கடற்படையில் அத்தனை கப்பல்கள் இருந்தன. ஆக இந்த கடற்படை உருவாக்கப்பட்ட ஒரு காலமும் உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலம். இப்படி பல்வேறு பணிகளை செய்தார்கள். இஸ்லாத்தை மேலோங்கச் செய்வதில் உஸ்மான் பின் அஃபானுடைய பங்களிப்பு மிக பெரியது. என்னதான் இவருடைய பணிகள், இவர்களுடைய அர்ப்பணிப்புகள், இவர்களுடைய ஹிதுமத்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் குழப்பவாதிகள் என்ன செய்தார்கள், உஸ்மான் பின் அஃபானுக்கு எதிராக மக்களை தூண்டினார்கள். மிக முக்கியமாக யமன் நாட்டிலிருந்து வந்த ஒரு யூதன், அப்துல்லா பின் சபா என்கிற ஒரு யூதன், அவன் முஸ்லீம் கிடையாது. அவன் நினைச்சுகிறான், ஆங்காங்கே எகிப்தில் சில வருடங்கள் இருந்து, சில வருடங்கள் மதீனாவில் இருந்து, சில வருடங்கள் ஷாம் நாட்டில் இருந்து என்று ஆங்காங்கே சென்று ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபானுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுகிறான். பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. உதாரணத்திற்கு உஸ்மான் பின் அஃபான் நபி வழியை மாற்றுகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு. மினாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தான் தொலை வைப்பார், துஹர் அசர். ஆனால் இவர் 4 ரக்காத் தொலை வைக்கிறார், சுன்னத்தை மாற்றுகிறார். என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது சுன்னத்தை மாற்றுவதாக, அதெல்லாம் உஸ்மான் பின் அஃபான் இடத்தில் ஏதோ ஒரு காரணம் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், நான் மக்காவை சொந்த ஊர் மாதிரி தான் நினைக்கிறேன், நான் இங்கே வந்து வசிக்க முடியாது. முஹாஜிரீன்கள் மீண்டும் மக்காவில் வந்து என்ன செய்ய முடியாது, வசிக்க முடியாது. உஸ்மான் பின் அஃபான் ஒரு முஹாஜிர். ஆக மீண்டும் வந்து மக்காவை சொந்த ஊராக ஆக்கிக்கொள்ள முடியாவிட்டாலும் இங்கு பல உறவினர்கள் இருக்கிறார்கள், பல வீடுகள் இருக்கிறது, சொந்த ஊர் மாதிரி தானே இது. ஆக நான் 4 ரக்காத் தொழுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் உஸ்மான் பின் அஃபான் அவ்வாறு செய்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்தது. உடனே நாம் நினைக்க முடியாது, இது வழிகேடு என்று சொல்லிவிட முடியாது. அதே போல் என்ன செய்தார்கள், இன்னொரு குற்றச்சாட்டு, உஸ்மான் பின் அஃபான் சில சஹாபாவை ஒதுக்கி வைக்கிறார் காரணம் இல்லாமல். குறிப்பாக அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்து விட்டார், உஸ்மான் பின் அஃபான் நாடு துரத்தும் விதத்திலே ஒதுக்கி வைத்து விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அந்த இடத்திலும் பார்த்தால் அபூ தர் அல் கிஃபாரி தான் என்ன செய்தார்கள், உஸ்மான் பின் அஃபான் இடத்தில் வந்து, நான் மதீனாவில் இருக்க விரும்பவில்லை, சில குறிப்பிட்ட விஷயங்களில் நான் சில கருத்துக்களை சொல்கிறேன், அதனால் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன், வந்து கேட்டால் அதை சொல்லாமலும் என்னால் இருக்க முடியவில்லை, நான் மதீனாவை விட்டு வெளியே போக விரும்புகிறேன் என்று அவராக வந்து சொன்ன பொழுதுதான் உஸ்மான் பின் அஃபான் என்ன செய்தார்கள், ஆலோசனை தந்தார்கள். சரி, நீங்கள் மதீனாவை விட்டு ஒதுங்கி இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் மதீனாவுக்கு அருகாமையில் ரபதா என்கிற இடத்தில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அவர்களாக வந்து கேட்ட பொழுது ஒரு ஊரை தான் அவர்கள் ஆலோசனையாக சொன்னார்களே ஒழிய உஸ்மான் பின் அஃபான் நினைச்சவில்லை அபூதர் மதீனாவில் இருக்கக்கூடாது, அவரை ஒதுக்கி வையுங்கள் என்று அவர் ஒரு சட்டத்தை சொல்லவில்லை. ஆக இதுவும் ஒரு என்னது தப்பான குற்றச்சாட்டு. அதேபோல்தான் உஸ்மான் பின் அஃபான் தன்னுடைய உறவினர்களை, நெருங்கிய உறவினர்கள், உஸ்மான் பின் அஃபானுடைய குடும்பம் தான் பனு உமையா குடும்பம். ஆக பனு உமையா குடும்பத்தை சார்ந்த பல பேருக்கு என்ன செய்கிறார், உஸ்மான் பின் அஃபான் பதவிகளை வழங்குகிறார். உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இருந்த சில பதவிகளில் இருந்த மக்களை தூக்கிவிட்டு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த பனு உமையாவை சார்ந்த பலருக்கு பதவிகளை வழங்குகிறார். வலித் பின் உமையா, மர்வான் பின் ஹக்கம் என்றெல்லாம் பலருக்கு பதவிகளை வழங்குகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனால் அந்த குற்றச்சாட்டும் என்னது, பொய்யானது. ஆம், வலித் பின் உமையா அல்லது மர்வான் பின் ஹக்கம் என்று சிலருக்கு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவியை கொடுத்து, ஒரு பொறுப்பை கொடுத்து, ஒரு பதவியில் அமர்த்தியிருந்தாலும் சில பேர் தான், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10-15 பேர் இருப்பார்கள், அவ்வளவுதான், அதற்குள் தான். மற்றபடி உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில், அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில், ஏன் ரசூலுடைய காலத்திலேயே பனு உமையாவை சார்ந்த பலர் ஏற்கனவே பதவிகளில் இருந்தார்கள். உதாரணத்திற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த ஷாம் நாட்டுக்கு அவர் கவர்னராக இருந்தார். இவ்வளவு பெரிய பதவியை பனு உமையா தான் அவரும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். அந்த பதவியை உஸ்மான் பின் அஃபான் கொடுத்தாரா என்று கேட்டால் இல்லை, ஏற்கனவே உமர் பின் ஹத்தாப் கொடுத்த பதவி அது.
அவர்களுக்கு முன்பாக அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய அண்ணன் யஸீத் பின் அபி சுஃபியான் அவரும் பெரிய பொறுப்பில் இருந்தார். அபூபக்கர் அவர்கள் பொறுப்பில் அவர்களை வைத்திருந்தார்கள். ஏற்கனவே ரசூலுடைய காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பல பொறுப்பில் இருந்தார்கள், வஹி எழுதக்கூடிய பொறுப்பிலும் இருந்தார்கள். ஆக பனு உமையா குடும்பத்தை சார்ந்த பல பேர் ஏற்கனவே ரசூலுடைய காலத்திலும் அபூபக்கருடைய காலத்திலும் உமருடைய காலத்திலும் பதவிகளில் இருந்தார்கள். கூடுதலாக ஒரு 4-5 பேர் அல்லது 10 பேருக்கு உஸ்மான் பின் அஃபான் ஒரு பதவியை கொடுத்தால் அது எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? குடும்ப ஆட்சி செய்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இப்படியெல்லாம் நினைச்சார்கள், குற்றச்சாட்டு வைத்தார்கள். இப்படி பல குற்றச்சாட்டுகள் வைத்து யார்? அந்த அப்துல்லா பின் சபாவுடைய பேச்சை கேட்டு குழப்பத்தில் போய் விழுந்தவர்கள். அவர்களை அந்த காலத்தில் சபஇயா கூட்டம் என்று சொல்வார்கள். பிற்காலத்தில் அந்த கூட்டம்தான் ஹவாரிஜ் என்கிற ஒரு கூட்டமாக உருவெடுத்தது. ஆரம்பத்தில் அவர்களை அப்துல்லா பின் சபா உடைய கூட்டம், சபஇயா கூட்டம் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆக ஒரு கட்டத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள்? இவ்வாறு பல குற்றச்சாட்டுகளை வைத்து உஸ்மான் பின் அஃபான் இயன்றவரை அதற்கு பதிலெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த குழப்பவாதிகள் கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் பல ஊர்களில் இருந்து, கூஃபாவிலிருந்து சில பேர், ஈராக்குடைய ஒரு நகரம் கூஃபா, இன்னொரு நகரம் பஸ்ரா, கூஃபாவிலிருந்து சில பேர், பஸ்ராவிலிருந்து சில பேர், எகிப்திலிருந்து சில பேர் என்று பல பேர் ஒன்று திரண்டு மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்து விட்டார்கள். வரக்கூடிய நோக்கம் என்ன? ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபானை கொலை செய்ய வேண்டும். எவ்வளோ பெரிய முடிவு பாருங்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்டவர். அதுவும் 1-2 ஹதீஸில் கிடையாது. 10 சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் என்கிற அந்த ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸ் என்ன செய்வார்கள்? அபூ பக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தொல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா என்று 10 சஹாபாவுடைய பெயரும் வரிசையாக பெயர் சொல்லி சொல்லி என்ன செய்வார்கள்? சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று சொல்வார்கள். அந்த ஹதீஸிலும் உஸ்மான் பின் அஃபான் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போது சற்று முன் நாம் ஒரு ஹதீஸை பார்த்தோமே, தோட்டத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது ரசூல் சொன்னதாக. அந்த ஹதீஸிலும் உபஷ்ஷிர்ஹு பில் ஜன்ன அலா பல்வா துஸீபு என்று ரசூலுகள் சொன்னார்கள். உஹது மலையில் உட்கார்ந்திருந்த பொழுது ஷஹீத் என்று சொன்னாலும் அது என்னது? சொர்க்கவாசி என்று சொல்வதற்கு சமம் தானே. ரசூலே ஒருவரை குறித்து இவர் அல்லாவின் பாதையில் ஷஹீதாக்கப்படுவார் என்று சொன்னால் அவர் சொர்க்கவாசி என்று சொல்வதற்கு சமமான வார்த்தை அது. ஷஹீதுடைய உயிரை அல்லாஹ் நினைச்சுகிறான், பறவையில் போட்டு உடனே சொர்க்கத்தில் அனுப்பி விடுகிறான் என்று ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். ஆக அதுவும் ஒரு சொர்க்கவாசி என்பதற்கான ஒரு சர்டிஃபிகேட் தான். அதே போல தபூக் போர் நடந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த போருக்காக படைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவாரோ அவருக்கு சொர்க்கத்தின் நற்செய்தி நான் சொல்கிறேன். மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah என்று ரசூலுகள் சொன்னார்கள். அந்த தபூக் போருக்காக படைக்கு தேவையான பெரிய பொருளாதாரத்தை கொடுத்ததும் யார்தான்? உஸ்மான் பின் அஃபான் தான். அதே போல் ஒரு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரூமா என்கிற இந்த கிணறை வாங்கி முஸ்லிம்களுக்கு அதை வக்ஃபு செய்வாரோ அவருக்கு சொர்க்கத்தின் நற்செய்தி உண்டு சொன்னார்கள். அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்ததும் யார்தான்? உஸ்மான் பின் அஃபான் தான். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல பல ஹதீஸுகளில் சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு சஹாபி தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இது மட்டுமல்லாமல் இன்னும் பல சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்த காரணத்தினால், ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா மற்றும் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா, ஒருவர் இறந்த பிறகு அடுத்த பெண் பிள்ளை என்று 2 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்தவர் உஸ்மான் பின் அஃபான். ஆகவேதான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் ஸுன்னூரைன், 2 ஒலிகள், 2 நூர் கொண்டவர். ரசூலுடைய 2 மகள்களை திருமணம் முடித்தவர், மிக சிறப்பான ஆட்சி செய்தவர். அவருடைய ஆட்சியும் ஹிலாஃபத்துன் ராஷிதா என்று ரசூல் அவர்கள் நேர்வழி பெற்ற ஆட்சி, நேர்வழி பெற்ற ஹுலஃபாக்கள் என்று ரசூல் சொன்னார்களே, அந்த காலத்தில் தான் இவருடைய ஆட்சியும் வரும். ஆனால் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அந்த குழப்பவாதிகள் மதீனாவை நோக்கி வந்தார்கள். மதீனாவில் புகுந்து உஸ்மான் பின் அஃபானுடைய வீட்டை சுற்றி பல நாட்கள் என்ன செய்தார்கள்? முற்றுகையிட்டார்கள். இதற்கு மத்தியில் சஹாபாக்கள் அவர்களை காப்பாற்ற முயன்றாலும் உஸ்மான் பின் அஃபான் என்ன செய்தார்கள்? தடுத்து விட்டார்கள். இல்லை, வர வேண்டாம், என்னை காப்பாற்றுவதற்காக இந்த புனித பூமியில் மதீனாவில் ரத்தம் சிந்த வேண்டாம், யாரும் வரக்கூடாது என்று கடுமையாக தடுத்து விட்டார்கள். மேலும் அவருக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், நான் ஷஹீதாக்கப்படுவேன், சோதனை வரும், அதில் நான் பொறுமையாக இருக்க வேண்டும், அடுத்து ஷஹாதத் என்கிற மரணத்தை தான் நான் அடைய போகிறேன் என்று ரசூல் அவர்கள் சொன்னது அவர்களுக்கு உறுதியாக தெரியும்.
இவருடைய உயிர் போவது உறுதி. அப்படிப்பட்ட நிலையில் மற்ற சஹாபாவுடைய உயிர் போக வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம் என்று அவர்கள் கடுமையாக தடுத்து விட்டார்கள். அவர் ஒரு குழப்பவாதியாக இருந்தால் என்ன செய்திருக்கலாம்? தன்னுடைய உயிரை காப்பாற்ற பிறரை அழைத்து இருக்கலாம், கூட்டத்தை சேர்த்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு குழப்பவாதி கிடையாது, உண்மையான ஒரு முஸ்லிம். ஆக சஹாபாவை அவர்கள் தடுத்து விட்டார்கள். பல நாட்கள் அந்த குழப்பவாதிகள் உஸ்மான் பின் அஃபானுடைய வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு பல நாட்கள் கழித்து ஒரு நாள் உள்ளே புகுந்து அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள். குர்ஆனை தொகுக்கக்கூடிய பணியும் அவர்கள் செய்திருக்கிறார் தன்னுடைய ஆட்சியில். அவர்கள் தொகுத்த வார்த்தைகளை தான் இப்போது நாம் நினைச்சுகிறோம், பார்த்து படிக்கிறோம். ஆக கியாமத்து வரை யாரெல்லாம் குர்ஆனை பார்த்து படிப்பார்களோ ஒவ்வொரு எழுத்துக்கும் உஸ்மான் பின் அஃபானுக்கு நன்மை போய் சேரும். காரணம் அவர் தான் என்ன செய்தார்? இப்போது நான் படிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எழுதி தொகுத்தவர். குர்ஆனை உட்கார்ந்து ஓதி கொண்டிருக்கிறார். அவருடைய வயசு என்ன? 80 தாண்டி விட்டார். அந்த நேரத்தில் என்ன மாதம் என்று கேட்டால் ஜில்ஹிஜ்ஜா மாதம், ஹஜ்ஜுடைய மாதம் அது. மதீனா என்கிற நகரம். எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. குழப்பவாதிகள் உள்ளே வந்தார்கள், உஸ்மான் பின் அஃபானுடைய தலையை வெட்டிவிட்டார்கள். இடையில் அவர்களை தடுக்க வந்த அவர்களுடைய மனைவி நாயிலா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விரல்களையும் அவர்கள் வெட்டிவிட்டார்கள் என்றெல்லாம் வரலாற்று புத்தகங்களில் நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக இது மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இருந்தது முஸ்லிம்களுடைய இஸ்லாம் உடைய வரலாற்றிலே. இதுதான் உஸ்மான் பின் அஃபான் கொல்லப்பட்டதுதான் மிகப்பெரிய முதலாவது ஃபித்னாவாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தடுத்து பல ஃபித்னாக்கள் இந்த உம்மத்தில் வந்தன. அனைத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் இந்த ஃபித்னா தான், இந்த சபையா என்கிற கூட்டம் செய்த குழப்பங்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இத்தகைய குழப்பங்களை விட்டு காப்பாற்றுவானாக. குர்ஆன் தெளிவான ஹதீஸ் வந்து விட்டால் அதுதான் நம்முடைய வழிமுறையாக நாம் வைக்க வேண்டும். ஆனால் இந்த குழப்பவாதிகள் ஹதீஸுகள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு உஸ்மான் பின் அஃபான் யார், சொர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு தன்னுடைய சிந்தனை பின்பற்றினார்கள். இதுதான் குழப்பவாதிகளுடைய அடையாளம். ஆக நாம் இவ்வாறாக இருக்காமல் குர்ஆனையும் தெளிவான ஹதீஸுகளையும் பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் இந்த ஒரு பாடம் நமக்கு இந்த சம்பவம் சொல்கிறது என்று சொன்னால், இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வருடங்கள் முன்பு சொன்ன அந்த முன்னறிவிப்பு 25 வருடங்கள் கழித்து அப்படியே உண்மையாகிவிட்டது என்பதை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய தூதர் என்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்களில் இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டு நபி வழியை எல்லா நேரமும் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குழப்பங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஈமான் இறை நம்பிக்கை அல்லாஹ் கொடுத்த பிறகு குஃப்ரில் போகாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நேர்வழியை ஹிதாயத்தை தெளிவாக்கிய பிறகு தலாலத்தை நோக்கி வழிகேட்டை நோக்கி செல்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப் யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபனா அலா தீனிக் வ யா مقلب القلوب ثبت قلوبنا على طاعتك. واخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.